இப்போ கேப்ரியல் ஆல்மோஸ்ட் வந்து கத்தியில் குத்த போகிற நேரத்தில் நான் வேறு வழி தெரியாமல் என் கையை நானே கிழிச்சிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் என் உயிரை எடுத்துக்கிறதுக்கு லூசிஃபரை அவனே டேரெக்டாக வருவான்னு எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி லூசிஃபர் வந்தான். லூசிஃபர் வந்தபோது என்ன லூசிஃபர் உன்னோட பையன் வராமல் போல இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொன்னேன். என்னது அப்படின்னு கேட்டான். என் உயிரை எடுக்கிறதுக்கு 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ண மாட்டியா, அங்கே போய் என்ன நல்ல வரும்னு பாரு அப்படின்னு நான் சொல்லும் போது லூசிஃபரும் அந்த இடத்துல போய் கேப்ரியல் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஞ்சலாவை அவன் காப்பாற்றிடுறான். காப்பாற்றது மட்டும் இல்லாமல் கேப்ரியலோட விங்ஸை எரிச்சிட்டு அவனை வந்து மனுஷனாக மாற்றிட்டு இருப்பான். கூடவே மாமானா திருப்பி நரகத்துக்கே அனுப்பிச்சிடும். இதெல்லாம் பண்ணிட்டு லூசிஃபர் ரிட்டர்ன் வந்துட்டு நீ நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து நான் வந்து உன் உயிரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என் உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டாம், இசபெல்லாவை சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறேன். அவனும் அதே மாதிரி பண்ணிட்டு சரி அப்போ இப்போ நீ வா நரகத்துக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு பிடிச்சி இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து தரையை உடந்து எனக்கு சொர்க்கம் ஓப்பன் ஆகுது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறான் நான் பண்ண சாக்ரிஃபைஸ்னால தான் இப்போ சொர்க்கம் எனக்கு ஓப்பன் ஆகுதுன்றதை புரிஞ்ச லூசிஃபர் காண்டாகி என் குடலுக்குள்ளே விட்டு என் கேன்சர் மொத்தத்தையும் எடுத்து நீ இன்னும் வாழ ராசா, எப்படியும் நீ வந்து நரகத்துக்கு தான் வருவே அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பியும் வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு மறந்து போயிட்டான். நான் அந்த ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினியை ஏஞ்சலைட்டே கொடுத்து எந்த மனுஷன் கையிலையும் மாட்டாத அளவுக்கு இந்த ஸ்பியரை எங்கேயாவது ஒரு தூரத்து தேசத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.